என்னங்க என்ன யோசனையெல்லாம் பலமா இருக்குதே? இல்ல ம் நிறைய பேர் சொல்றாங்க வாழ்க்கையில ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டுன்னு. சரி. நானும் தினமும் பார்க்குறேன், நம்ம கதவை தட்டும் போதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் தட்டுதுன்னு பார்த்தானா கடன்காரன் வந்து கூப்பிடுறான், இல்லைன்னா கடன் கேட்டு வந்து கதை கேட்குறானுங்க. வேற யாரா வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தானா ஒன்று தடுக்கி பின்ற லட்சுமிக்கா வந்து கேட்குறாங்க, இல்லைன்னா ஓலை கிழிக்கிற பத்மக்கா வந்து கேட்குறாங்க. இதில் எப்போ அதிர்ஷ்டம் வந்து நம்மளுக்கு கதவை தட்டு? அதாவதுங்க நமக்கு அதாவது என்ன அதிர்ஷ்டம் கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு கதவை தட்டுறதெல்லாம் நாம கடை வாங்கினவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம கிட்ட காசு வாங்குறவங்களா இருப்பாங்க. இதுதான் கரெக்டுங்களா? நானும் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்து தலையும் கூட வெளுத்து போயிடுச்சுங்க. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறேன்னு. அவர் சேவிங் பண்ணாம இருக்கிறாருங்க, சும்மா அப்படி ஓட்டுறாரு. ஆமாமா, இல்லைன்னா அதிர்ஷ்டம் கொட்டி கொட்டி கிடக்குதுங்க. மேல பாருங்க ஓடெல்லாம் ஓட்டையாகி தான் கிடக்குதுங்க அதிர்ஷ்டம் வந்து. மக்களே நீங்களே பாருங்க, இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு எங்களை திட்டியாவது பேசுங்க. பேச மாட்டேங்கிறீங்களே. அதாவதுங்க அவர் சொல்றது என்னன்னா, யாராவது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணியாவது எங்களை திட்டுங்க அப்படிங்கிறாருங்க. நீங்க நான் சொன்னது கரெக்டாங்கிறத அதான் அதிர்ஷ்டம் கதவை தட்டோம் இல்லைன்னா கூரை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க இல்லைங்களா? அது உண்மைதான். நம்ம உழைச்சாதான் நம்ம காசு, நமக்கு உண்டான சாப்பாடு. ஆனா நான் சொன்னது கரெக்டுங்களா? ஒண்ணு நாம கடை வாங்கினவங்க கதை தட்டுவாங்க, இல்லையா நம்ம கிட்ட காசு கேட்கறவங்க கடை தட்டுவாங்க. அது ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு வேண்டும். ஏன்னா திட்ட சொல்லி வழிய கேட்கறவங்க நம்ம தான். எங்க வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும். நன்றி.